ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இந்த யூடியூப்பில் நிறையா இந்த ஃப்ரீ எனர்ஜி பற்றி நிறைய பார்த்துட்ருந்தேன். ஸோ இந்த சைக்கிள் டைனமோ இருக்கு இல்லையா, அந்த சைக்கிள் டைனமோ வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரீ எனர்ஜி வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நான் பார்த்த வீடியோவை வச்சு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகலை. இது ஏன்ட்டு நான் ஃபர்தராக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இல்லை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு எதாவது ஐடியா இருந்தால் அதையும் சொல்லுங்கள். ஓகே, இது வந்துட்டு இந்த சைக்கிள் டைனமோ செட்டாக வாங்கினேன். இது வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் லைட்டு ப்ளஸ்ஸு அந்த பேக்கு டெயில் லைட்டு அந்த செட்டப் எல்லாமே தந்தாங்க. எனக்கு அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஸோ இந்த சைக்கிள் டைனமோ வந்துட்டு வாங்கினேன். இது வந்துட்டு 12 வோல்ட் வந்துட்டு அவுட்புட்டாக வந்துட்டு தரும். ஸோ இதை வந்துட்டு நான் ப்ராப்பராக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆடக்கூடாது இல்லையா ரன்னிங் அப்போ. ஸோ அதனால் இதை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சைக்கிள் டைனமோ ரேட் வந்துட்டு 450 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஓகே, இது வந்துட்டு ஏசி தான் வந்துட்டு அவுட்புட்டாக வந்துட்டு தரும். 12 வோல்ட் வந்துட்டு அவுட்புட்டாக தரும் ஏசி. ஓகே, இதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு டிசி மோட்டார். 3 to 9 வோல்ட் வரைக்கும் இந்த மோட்டார் வந்துட்டு ரன் ஆகும். ஓகே, இந்த மோட்டரோட ரேட் வந்துட்டு 25 ருபீஸ். இது வந்துட்டு நான் ஒரு மொபைல் சார்ஜர் இருக்கு இல்லையா, மொபைல் சார்ஜரோட ஒயரை கட் பண்ணி நான் இதுக்கு வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஏன்னா இந்த மொபைல் சார்ஜரோட அவுட்புட் வந்துட்டு என்ன வருதுன்னா 5 வோல்ட் வருது, 0.7 ஆம்ஸ். ஓகே, நான் இதை வந்துட்டு இந்த இதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இனிஷியலாக இந்த மோட்ரு வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகுதா என்னன்னு பார்க்குறதுக்காக. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் மோட்ரு வந்துட்டு ரன் ஆகுதான்ட்டு. நான் கையில் வச்சுருந்தா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் கீழேயும் வச்சு காட்டுறேன் போர்டில் ரன் ஆகுதான்னு நான் பார்ப்போம். போர்ட்லேயும் வைக்கிறேன். மோட்ரு நல்லா நகர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மோட்ரு வந்துட்டு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகே, நான் இப்போ இந்த டைனமோவும் இந்த மோட்டாருக்கான இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளி வந்துட்டு நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா சிடி பிளேயரில் வர மோட்டார்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த மோட்டார் வந்துட்டு நான் ஒரு பழைய இரும்பு கடையில் அதில் தான் போய் தேடி பார்த்து எடுத்தேன். ஸோ அதிலேருந்து ஒரு புள்ளி இருந்துச்சு. ஸோ அந்த புள்ளியை தான் எடுத்து நான் இதுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ப்ராப்பராக கரெக்டாக செட் ஆகிருக்கு இந்த புள்ளி. ஓகே, இது வந்துட்டு டிசி மோட்டார், இது வந்துட்டு ஏசி சப்ளை. ஓகேவா, இப்போ இனிஷியலாக நான் வந்துட்டு இந்த டிசி மோட்டாரை வந்துட்டு மொபைல் சார்ஜர் அந்த சார்ஜர் மூலயமா கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மோட்டார் வந்துட்டு இந்த டைனமோ வந்துட்டு ரொட்டேட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அந்த டயோட்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏசி சப்ளை வந்துட்டு டிசியை கன்வெர்ட் பண்ணி இந்த மோட்டாரை ரன் பண்ணி இந்த மோட்டார்லேருந்து வர பவர் வச்சுட்டு திரும்ப இதுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக மோட்டார் வந்துட்டு ரன் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். மோட்டாரு ப்ளஸ்ஸு இந்த மோட்டார் வந்துட்டு இந்த டைனமோ வந்துட்டு ரன் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஓரிங் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பழைய ஓரிங் தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ நான் இதே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டிசி மோட்டார் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த டைனமோவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். டைனமோவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கையால் தான் பிடிச்சிருக்கேன் டிசி மோட்டாரை. இது வந்து 5 வோல்ட் அப்படின்றதுனால நமக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது, பாடிக்கு நமக்கு எதுவும் ஷாக்கும் அடிக்காது. ஸோ இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டெர்மினல் வந்துட்டு டெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு மோட்டாரை ஆன் பண்ணுறேன். மோட்டார் வந்துட்டு ஓடலை. ஏன்னா இதுக்கு வந்துட்டு இந்த டிசி மோட்டார் 3 to 9 வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த டிசி மோட்டாரோட புல்லிங் கெப்பாசிட்டி இந்த டைனமோ வந்துட்டு ரன் பண்ண அலோவ் பண்ணலை. ஏன்னா மோட்டாருக்கு வந்துட்டு அதிகமான வந்துட்டு லோடு தேவைப்படுது. இந்த டைனமோவுக்கு இப்போ ரன் ஆகுது. இதுவே இது வந்துட்டு கனெக்ட் பண்ணால் ரன் ஆகலை. ஏன்னா இது வந்துட்டு ரொட்டேட் பண்ண முடியல இந்த மோட்டார் வந்துட்டு இந்த டைனமோவை. ஸோ
டைனமோ வந்துட்டு ரொட்டேட் ஆனால் தான் நமக்கு வந்துட்டு அவுட்புட்டாக பவர் வரும். இப்போ நமக்கு வெறும் மோட்டார் மட்டும் தான் வந்துட்டு ரன் ஆகுது. இது வந்துட்டு ஒரு டாய் மோட்டார், டிசி மோட்டார். ஓகே, இப்போ இந்த டைனமோவை ரன் பண்ணுறதுக்கு என்ன புல்லிங் கெப்பாசிட்டி இருக்க மோட்டார் வந்துட்டு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோடய காண்டாக்ட் நம்பரும் தரேன். ஸோ நீங்கள் உங்களோட சஜஷனையும் வந்துட்டு அதில் கொடுங்க. நம்ம ஃபர்தராக இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்துட்டு பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்.